சுதந்திர நாட்டில் அனைத்து மத மக்களும் வாழ முடியும், வழிபாடு நடத்த முடியும், அனைத்து மத மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கி இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு இருக்கிறார் முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, உமா பாரதி இவங்க தலைமையில ரத யாத்திரை போய் கரசேவகர்கள் போய் அந்த 450 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கிற பாபர் மசூதியை அடிக்கிறார். அது எவ்வளவு பெரிய அயோக்கியதனம், எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய அராஜகம், எவ்வளவு பெரிய அட்டூழியம் இது. இதற்கு ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்குல என்ன சொல்லப்படுகிறது? ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த தொல்லியல் துறை அங்க சாட்சியம் கொடுக்கிறான். அந்த சாட்சியம் என்ன சொல்கிறது? அந்த இடத்திலே ஏற்கனவே இந்து கோவில் இருந்ததாக RSS சொல்லப்படுகிறது, இடித்தவர்களால் சொல்லப்படுகிறது. அப்படி இந்து கோவில் இருந்ததற்கான தடயம் இல்லை என்று சொல்கிறது. எந்த சிலையில் இருந்ததற்கான அடையாளம் இல்லை என்று சொல்கிறது. உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதம் எடுத்து வைக்கப்பட்டது? இந்து கோவிலை இழுத்துவிட்டுதான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று சொன்னார்களே, அதற்காகத்தான் நாங்கள் பாபர் மசூதியை இடித்தோம் என்று சொன்னார்களே, அதற்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்கப்பட்டதா? அப்படி ஒரு ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. ராமர் அந்த இடத்துலதான் போகிறாரு. அதுக்கு யாராவது மருத்துவம் பார்த்தாங்களா? கைகைக்கு ராமருடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்களா? அதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த இடத்துல தான் பிறந்து விழுந்தாரு, அங்கதான் ஓடினாரு, ஒடியாந்தாரு, வில்லு பயிற்சி பெற்றாருன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இங்கே இந்து கோவில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை, தடையும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, ஆனா அந்த இடத்துல நீங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு நாங்க தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்றோம். என்ன நியாயம் இருக்கு? எந்த ஆதாரமும் இல்லாம இடிச்சு விட்டா நீ மீண்டும் அந்த இடத்துல இருந்த பாபர் மசூதியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு போடுவதற்கு பதிலாக இடிச்சவங்க இதையே கொடுத்து நீ எடுத்துக்கன்னு சொல்லு உச்ச நீதிமன்றம். நேற்று சொன்ன தஞ்சாவூர்ல ஒரு வீட்டுக்குள்ள பொண்ணு ஒருத்தர் திருடிட்டு வந்துட்டான். வழக்கு போகுது. வழக்கு விசாரிச்ச நீதிபதி சொல்றாரு, உங்க வீட்டுக்குள்ள அந்த பொருள் இருந்துச்சுதான், உண்மைதான். அவன் ரொம்ப திட்டம் போட்டு கஷ்டப்பட்டு ஏறி இருந்துச்சு, உங்களுக்கு கவனத்துக்கெல்லாம் தெரியாம திருடிட்டு வந்துட்டான். அதனால அவன் அவ்வளவு உழைப்பு அதை செலுத்தி அந்த திருடிட்டு வந்ததுனால அந்த நகைய அந்த வீட்டு பையனுக்கே கொடுத்துருவோம் என்று ஒரு நீதிபதி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான். எந்த ஆதாரமும் இல்லாமல் பாபர் மசூதியை இடித்த அந்த கும்பலிடத்துல அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவதற்கு தீர்ப்பு வழங்கிய அந்த தீர்ப்பு குடியுரிமைத்தடன் அந்த சட்ட திருத்த சட்ட தீர்ப்பு நேரடியான அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல். திருப்பி திருப்பி நான் அங்குதான் வரேன். அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிக்கூறுகளுக்கு எதிரானது. என்ன அடிக்கூறு? அரசியலமைப்பு சட்டத்தில் 444க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருக்கிறது, பிரிவுகள் இருக்கிறது. அதுல ஒரு சில பிரிவுகளுக்கு எதிராக சட்டமே போடக்கூடாதுன்னு இருக்கு. அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள், அடிப்படை உரிமைகள் பிரிவுகள் என்று சொல்வார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 12 முதல் 35 வரை உள்ள பிரிவு. அதுக்குள்ளதான் பேச்சுரிமை, அதுக்குள்ளதான் சுதந்திர உரிமை, அதுக்குள்ளதான் தொழில் உரிமை, அதுக்குள்ளதான் ஆர்ப்பாட்டம் நடத்தும் உரிமை, போராட்டம் நடத்தும் உரிமை, எல்லா உரிமையும் அதுக்குள்ளதான் வருது. 12 முதல் 35 இருக்கிற உரிமை அதுக்குள்ளதான் 26 வருகிறது. மத சுதந்திரத்தை சொல்லுகிற உரிமை அதற்குள்ளதான் 29 வருகிறது, 30 வருகிறது. இஸ்லாமியர்களுக்கான தனித்த உரிமை என்று அந்த அடிப்படை உரிமைகளுக்குள் வருகிறது. அதுக்கு எதிராக சட்டம் போட்டிருக்காங்க. அது அகைன்ஸ்ட் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அடி கட்டுமானத்திற்கு எதிரான ஒரு பில்டிங் இருக்குன்னு சொன்னா நீ மேல கூட மாத்திக்க, கூடைய மாத்திக்க, பெயிண்ட் அடிச்சுக்க, அல்லது பால் சீலிங் போடு, அது வேற விஷயம். அடியில கடப்பாறை கொண்டு இடிக்காத. அதுதான் சட்டத்தில் என்னன்னா அந்த அடி கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய இந்த பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் 3ஆம் பகுதியில் இருக்கிற இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று கேசவனந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றமே
பாபர் மசூதி கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பும் அடிக்கட்டுமானத்திற்கு எதிரானது. அப்ப யாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கானோ அவன் ஆன்டி நேஷன் அர்த்தம். எச் ராஜா போன்ற ஐரோப்பிய பேர் சொல்றாங்க, எங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் ஆன்டி நேஷனல்ஸ். ஆன்டி நேஷனல்ஸ்ல நீங்க தான்டா. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எவன் இருக்கானோ அவன் தான் இந்தியாவுக்கு விரோதி. உண்மையிலே இந்தியாவிற்கு விரோதிகள் யார் என்று கேட்டால் RSS காரர்கள். இந்தியாவின் விரோதிகள் பார்ப்பனியத்தை கொண்டு கை கொண்டிருக்கிற அந்த பார்ப்பன கும்பல், மோகன் பகவத் கும்பல், மோடி கும்பல், எச்ராஜா கும்பல். இந்த எச்ஐ கும்பல்கள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேரடி எதிரானவர்கள். ஆகவே இவர்கள் தான் ஆன்டி நேஷனல்ஸ், இந்தியாவின் விரோதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நாட்டை மெல்ல 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 இந்து ராஷ்டிரமா இந்து நாடா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்துக்களா ஒன்று சேரணும். எப்படி இந்துக்களா ஒன்று சேருவான்? சேர முடியாது. ஏன்னா இந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஜாதியில பிரிஞ்சு கிடக்கும். நீ பறையான் பண்ண சொல்லி நீ தெருவுக்குள்ள வரக்கூடாது, நீ வன்னியர் நீ வாண்டியார் உள்ள பொண்ணு எடுக்கக்கூடாது, நீ முழுமையார் நீ ரெட்டியார் உள்ள போகக்கூடாது என்று இந்துக்கள் சாதியால் பிரிந்து கிடக்கிறார்கள். இந்து என்று சொன்னால் தனித்த அடையாளம் ஒன்று கிடையாது. சாதி என்று சொன்னா அவன் இந்து. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு முஸ்லிம் சமூகத்திலிருந்து இந்துக்குள்ள போறான்னா அவன் எந்த சாதியில் வைப்பான்? ஒரு கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து ஒருத்தர் இந்து சாதிக்குள்ள போனான்னு வச்சுங்க, அவன் எந்த சாதிகளை வைப்பான்? சாதிகளின் தொகுப்பு தான் இந்து மதம் என்பது. சாதியையும் இந்து மதத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. நாமெல்லாம் இந்துக்கள் சொன்னா ஒண்ணு சேர மாட்டான். அதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு பொது எதிரி வேணும். யார் சொல்லலாம்? கேட்டா முஸ்லீம் சொல்லலாம். இவன் ஒரு பொது எதிரியா காட்டி, ஏன்னா பாப்பான் எதிர்க்க முடியாது. அவன் நோக்கம் என்னன்னா பார்ப்பனர்களை எதிர்க்கணும். பார்ப்பனர்களுக்கான நாடா இதை மாற்றணும். இந்து ராஷ்டிரம் இந்து நாடு என்று நான் சொல்லுவது ஏதோ இங்க இருக்கிற இந்துக்கள், இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இங்க இருக்கிற இதர சாதிகளை சேர்த்து இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அவன் இந்து என்று சொல்றதெல்லாம் பாப்பான்னு சொல்றதுக்கு பார்த்தா இந்து என்று பயன்படுத்தலாம். ஏன் பாப்பான்னு சொன்னா அவனுக்கு பலம் கிடையாது. அவனே 3% கூட கிடையாது நாட்டுக்குள்ள. அவன் பார்த்து சொல்றான் முஸ்லீமை சிறுபான்மைங்கிறான், அவன் பார்த்து சொல்றான் கிறிஸ்தவர்களை சிறுபான்மைங்கிறான். உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய சிறுபான்மை பார்ப்பனர்கள் தான். 3% மேல இந்தியா முடிஞ்சவன் கிடையாது. ஆனால் அவர்கள் இந்து என்கிற போர்வையில் தங்களை பலமுக்கியவர்களாக பலம் பொருந்தியவர்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். இந்துங்கிற ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் வாங்க நாம தான் இந்துன்னு சொல்லி அவனை சுத்தி எல்லாரும் நிக்க வச்சுக்கிட்டான். அவனுடைய பாதுகாப்புக்கு தான் இந்துன்னு சொல்றான். அவனுடைய பாதுகாப்பு தான் இஸ்லாமிய வெறுப்பை சொல்கிறான். இந்த நாட்டை ஒரு பார்ப்பனிய நாடாக மாற்றுவதற்கு, இந்த நாட்டை ஒரு சனாதன நாடாக மாற்றுவதற்கு, இந்த நாட்டை ஒரு பார்ப்பனியத்தின் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு நாடாக மாற்றுவதற்கு இஸ்லாமிய வெறுப்பை அவன் திட்டமிட்டு இங்கே பரப்புரை செய்கிறான், பிரச்சாரம் செய்கிறான். இஸ்லாமிய வெறுப்பை இவன் கட்டமைக்கிறான். இஸ்லாமிய வெறுப்பு என்பது எதிர்த்து வருகிறது என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பொது எதிரி தேவை. அந்த அடிப்படையில் இஸ்லாமியரை பொது எதிரியாக்கி தன்னுடைய தலைமையில இந்த நாட்டை நடத்த வேண்டும், இந்த நாட்டிலே சனாதன சட்டத்தை மீண்டும் சட்டமாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இஸ்லாமிய வெறுப்பை அவன் கையில் எடுத்திருக்கிறான். அவனுக்கு யார் வழிகாட்டி என்று சொன்னால் ஜெர்மனியை ஆட்சி புரிந்த ஹிட்லர். ஹிட்லர் என்ன சொன்னான்? ஹிட்லரும் ஆரியன் தான் சொல்றான். ஹிட்லருடைய இனம் என்பது ஆரிய இனம். ஹிட்லர் சொல்லுகிறான் ஆரிய இனம் தான் உலகத்திலே உயர்ந்த இனம். இந்த ஆரிய இனத்தினுடைய மேலாண்மையை நான் பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கிற யூதர்களை கொன்றளிக்கிறேன் என்று சொல்லி 60 லட்சம் யூதர்களை கொன்றளித்தான் ஹிட்லர். அந்த ஹிட்லர் தான் RSS முன்னோடி. அந்த ஹிட்லர் தான் RSS வழிகாட்டி.
அந்த ஹிட்லர் தான் RSS ஒரு போர் லீடர் என்று சொல்வார்களே, வழிகாட்டுகிற தலைவர். RSS வழிகாட்டும் தலைவர் யார் என்று கேட்டால் ஹிட்லர். முசோலினியும் ஹிட்லர் வைத்திருந்ததும் காவி கொடி, RSS கொடியும் காவி கொடி. ஹிட்லர் கொடியினுடைய வடிவம் முக்கோணம், RSS கொடி முக்கோணம். ஹிட்லருடைய சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம், RSS சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம். எப்படி ஹிட்லர் ஒரு யூதர் இல்லாத ஜெர்மனியை கனவு கண்டு 60 லட்சம் யூதர்களை கொண்டெடுத்தானோ, அப்படி இந்த நாட்டிலே இஸ்லாமியர் இல்லாத ஒரு இந்தியாவை RSS காரர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் இஸ்லாமியர் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், பார்ப்பனிய இந்தியாவை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீண்ட கால திட்டத்தோடு செய்கிறார்கள். இதை நான் ஏதோ கற்பனையில் சொல்லவில்லை. அருமை உறவுகளே, RSS திட்டத்தை, RSS நோக்கத்தை, RSS தலைவராக இருந்த கோல்வால்கர், குரு கோல்வால்கர் என்று சொல்வார்களே, அந்த கோல்வால்கர் ஒரு புத்தகமாக நூலாக வடித்து வைத்திருக்கிறார். அந்த நூலுக்கு பெயர் பஞ்சாப் பாட், அதாவது சிந்தனைகளின் தொகுப்பு என்று பெயர். தமிழிலே இன்றைக்கு ஞான கங்கை என்கிற பெயரிலே அந்த புத்தகம் விற்பனை செய்யப்படுகிறது. அந்த புத்தகம் சொல்லுகிறது, இந்த நாட்டிலே முஸ்லிம்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், கிறிஸ்தவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், தலித்துகளுக்கு கிடைத்திருக்கிற, பெண்களுக்கு கிடைத்திருக்கிற கல்வி உரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் பறித்து அவர்களை இங்கே அடிமைகளாக்கி அகதிகளாக்கி இந்த நாட்டில் பார்ப்பனர்கள் மட்டுமே படித்தவர்களாக, பார்ப்பனர்கள் சொல்கிறது இந்த நாடு இயங்குகிற நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கோல்வால்கர் சொல்லியிருக்கிற அந்த சிந்தனை தொகுப்பில் இருக்கிற கருத்துக்கள். அந்த கருத்துக்களை தான் அருமை உறவுகளை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது பாஜக அரசு, மோடி அரசு. மோடி அரசு மானுடத்திற்கு எதிரான அரசு. பாஜக என்கிற கட்சி மனிதகுலத்திற்கே விரோதமான கட்சி. ஏதோ முஸ்லிம்களுக்கு விரோதமான கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கட்சி, தலித்துகளுக்கு விரோதமான கட்சி மட்டுமல்ல. பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்பு என்பது மனித குலத்திற்கு, மானுட நேயத்திற்கு, மானுடத்திற்கே எதிரான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, RSS இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு தலைவர் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், எங்கள் தலைவர் வாழும் அம்பேத்கர், வாழும் புரட்சியாளர் டாக்டர் எழுத்துத்தலைவர் அண்ணன் திருமா என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். சொன்னார்களே, 1 ஆண்டுகளுக்கு முன்னால் மைசூரிலே, பெங்களூரிலே ABVP என்கிற இந்துத்துவ அமைப்பு, பாஜக அமைப்பு, RSS மாணவர் அமைப்பு ஹிஜாப் போட்டுக்கிட்டு பெண்கள் வரக்கூடாது, யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும், ஹிஜாப் போடக்கூடாது என்று மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டார்கள். அது சரி என்று பாராளுமன்றத்தில் கூட சங்கிகள், அந்த பாஜக காரர்கள், RSS காரர்கள் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டார்கள். அப்படி முழக்கமிடுகிற பொழுது பெரும்பான்மை ஆட்சி அன்றைக்கு நடந்தது, இதற்கு முன்னாடி ஆட்சி. அப்படி இருக்கிற பொழுது சிங்கத்தின் புகைக்குள் நுழைந்து அதன் பிடரியை பிடித்து ஆட்டுவதை போல சங்கிகள் நுழைந்திருக்கிற பாராளுமன்றத்திற்குள் சென்று நீ ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் நான் அதற்கு எதிராக முழங்குகிறேன், அல்லாஹ் அக்பர், ஜெய் பீம் என்று முழங்கினாரே, அந்த தலைவரை கொண்டிருக்கிறோம். அந்த தலைவர் இருக்கும் வரை உங்கள் சம்பம் தமிழ்நாட்டிலும் பலிக்காது, எதிர்காலத்தில் இந்தியாவிலும் பலிக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் வரை இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியாது. இஸ்லாமியர்கள் வேறு யாரும் கிடையாது. எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் உங்களுடைய அநீதியான சனாதன சட்டத்தை எதிர்த்து, மனிதனுக்கு எதிராக, வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக நீ பள்ளம் என்று சொன்னால் அதை ஏற்க மாட்டேன், நீ பறை என்று என்னை கீழ்நாளவன் சொன்னால் அதை நான் ஏற்க மாட்டேன், நீ சக்கிலி என்று என்னை இடிவு வேலைகளை செய்ய சொன்னால், அடிமை வேலைகளை செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன். இந்த இழிவுகளை நான் பொறுத்துக்
விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை உங்கள் சம்பவம் பலிக்காது என்று கூறி இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சட்டம்